எப்படி இருக்கீங்க? வணக்கம். டிபி டாக்ஸ் ரிவ்யூல நம்ம வந்து படங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு என்ன யூடியூப் கான்செப்ட் ரிவ்யூ வந்து ரிவ்யூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் சேனலுடைய ஆண் பாவம் பார்ட் 3 வீடியோட டீடைல் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ல சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவா கான்செப்ட் வைஸ் இது ரொம்பவே வந்து புதுசாக இருந்தது. ஏன்னா வந்து சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஐடி எம்ப்ளாயி ரிலேட்டடாக கார்பரேட் லைஃப்ல அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், ஃபன்னு, ஜாலி இதெல்லாம் வச்சு தான் வந்து வீடியோ போடுவாங்க. பட் இந்த படத்துல வந்து எப்படின்னா, ஆரம்பிச்சிருக்கிறது கார்பரேட் லைஃப்குள்ள தான். பட் அது போயிட்டு சோசியல் மீடியா, ஃபேமிலி, ஒரு ஆணுடைய பிரச்சனை அப்படின்னு எல்லா விதத்தையுமே வந்து டச் பண்ணி ரொம்ப ஃபன்னியா வந்து இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபன்னு தான். டயலாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிரேசி மோகன் சார் வந்து நினைவுபடுத்துது. ஸோ டயலாக்ஸ் எல்லாமே, டயலாக் டெலிவரி ஆகட்டும், டயலாக் எழுதுன விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கிரேசியா ஃபன்னியா இருக்கு. ஸோ நம்ம எல்லா லைஃப்மே வந்து நம்ம சிரிப்போம், அதை சிரிச்சுட்டே தான் பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் இருக்காரு. இந்த மேனேஜரோட டீம்ல ஒருத்தர் ரொம்ப நாளா ஆஃபீஸ்க்கு வரல. ஏன் வரலன்னு இவருக்கு புரியல. ஏன் வரலன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. சார், அவர் வரலன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. என்னமா பிரச்சனை? வரலன்னா வந்து ஹெச்ஆர் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. இல்ல சார், அவருக்கு என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சு அவர் டிபி, ஸ்டேட்டஸ், லொட்டு லொசுக்கு இது எல்லாத்தையும் வந்து டீகோட் பண்றாங்க. ஒரு ஸ்டேட்டஸை எப்படி டீகோட் பண்ணலாம்னு இந்த ஃபீமேல் எம்ப்ளாயி இந்த மேனேஜருக்கு சொல்லி தராங்க. மேனேஜர் ரொம்ப இன்னசென்ட்டான ஆள் போல இருக்கு. அவருக்கு வந்து வெறும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் தான் தட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் ஆஸ்ட்ராலஜியே வந்து இந்த படத்துல வந்து இந்த ஃபீமேல் எம்ப்ளாயி இந்த மேனேஜருக்கு சொல்லி தராங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் வச்சு அவர் அந்த பாவப்பட்ட ஆண் எம்ப்ளாயி ஏன் வரலன்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி இவர் வந்து இந்த வாட்ஸ்அப் ஆஸ்ட்ராலஜி வச்சு இவர் ஃபேமிலி லைஃப்லயும் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடலாம், ஒய்ஃப் கிட்ட ஏதாவது வந்து பிக்கப் பண்ணலாம்னு வந்து நினைச்சு பண்றாரு. பட் அது வந்து அவருக்கே வந்து பின்னாடி பேக் ஃபயர் ஆகுதுன்ற மாதிரி கான்செப்ட்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு ஆணுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுடைய விளைவுகளா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அண்ட் அதோட பேக் ஸ்டோரியா வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து அதை கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப காமெடியா, ரொம்ப ஹிலேரியஸா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்கா இந்த படம் போகுது. ஸோ கான்செப்ட் வைஸ் இந்த படத்துக்கு வந்து நான் 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். அண்ட் என்டர்டைன்மெண்ட் வைஸ்மே வந்து நான் 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப சிரிப்பா நல்லா இருக்கு, என்கேஜிங்கா இருக்கு. அண்ட் மியூசிக்கெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா நமக்கு துருன்னு கொண்டு போயிருக்காங்க. அந்த கான்செப்ட் எங்கேயுமே வந்து நமக்கு வந்து லேக் அடிக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ மியூசிக்கலாவுமே வந்து இந்த படம் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ மீன் பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆக்டர்ஸ் காஸ்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபீமேல் எம்ப்ளாயும் ரொம்ப நல்லா அவுட் பஸ் பண்ணி பேசியிருக்காங்க, ரொம்ப ஃபன்னியா பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் என்கேஜிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஸோ இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். அண்ட் இதோடைய பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஸோ ஒரு ஆணுடைய பரிதாபமான நிலையை வந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2லயும் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ஆண் பாவம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3யோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு நான் வேற ஏதாவது வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அவங்க சேனலையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்த்துட்டு ரிவ்யூ பண்றேன். ஸோ டிபி டாக்ஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு டிபி டாக்ஸ்.